evening, students. Myself, Balaji. I am working in one private college. For good purpose, I am starting one YouTube channel. The channel name is Balaji Tutorials. In this channel, we present computer papers and programming papers and also database language papers. So number இப்போ SQL என்றது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்னால ஆக்சுவலா நம்ம தெலுங்குல சொல்லிட்டே இருந்தோம். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட்னால நம்ம தமிழ்ல கூட சொல்றோம் இன்னைக்குல இருந்து. சோ இங்க ஜாயின்ஸ் பார்த்தோம்னா வாட் இஸ் ஜாயின்? ஜாயின்ஸ் என்னன்னா the fetching the values from two or more tables. அப்படின்னா என்னன்னா மினிமம் ஜாயின்ஸ் அப்ளை பண்ணணும்னா டூ டேபிள்ஸ் இருக்கணுங்க. டூ டேபிள்ஸ். இந்த டூ டேபிள்ஸ் வந்து நம்மளுக்கு எத்தனை காலம்ஸ் ஒண்ணும் அத்தனை காலம்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு அவுட்புட் ஆஃப் த டேபிள்ல ஃபார்ம் பண்ணணும். அதே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஜாயின்ஸ் அப்ளை பண்றதுக்கு நம்ம இங்க டூ டேபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் பார்த்தோம்னா எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் இருக்குங்கன்னா கார்ட்டீசியன் ஜாயின், சிம்பிள் ஜாயின், லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த ஸ்லைட்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா what is join, what are the types of join? Joins is nothing but fetching the values from two or more tables. Types of joins, 6 types. Cartesian join, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கார்ட்டீசியன் ஜாயின்ஸ் கிராஸ் ஜாயின் கூட சொல்லுவோம். ஓகேங்களா? சிம்பிள் ஜாயின், இந்த சிம்பிள் ஜாயின்ல அப்புறம் ரெண்டு இருக்குங்க, ஈக்வி ஜாயின் அண்ட் நான் ஈக்வி ஜாயின். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின், ஃபுல் அவுட்டர் ஜாயின், செல்ஃப் ஜாயின். இங்க நமக்கு ஒரு இன்டர்வியூ क्वेश्चन இருக்குங்க. என்னன்னா வாட் இஸ் ஜாயின்ஸ்? ஓகேங்களா? ரொம்ப இன்டர்வியூஸ்ல கேட்கறது எதுன்னா கார்ட்டீசியன் ஜாயின் அண்ட் செல்ஃப் ஜாயின்றது ரொம்ப இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க. அதுக்கு கமாண்ட், அதுக்கு அவுட்புட் எப்படி வச்சு அன்றது மட்டும் தான் கேட்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கார்ட்டீசியன் ஜாயின்ஸ்க்காக டூ டேபிள் கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்னென்ன டேபிள்னா எம்ப்ளாயி டேபிள் அண்ட் டிபார்ட்மெண்ட் டேபிள். இங்க எம்ப்ளாயி டேபிள்ல நம்ம பார்த்தோம்னா எத்தனை காலம்ஸ் இருக்குன்னா 4 காலம்ஸ் இருக்குங்க. எதுனா இஐடி, இநேம், salary, department ID. டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன், டிபார்ட்மெண்ட் ஐடி. இங்க எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இங்க 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கார்ட்டீசியன் ஜாயின் என்ன பண்ணோம்னா இந்த 101 ரெக்கார்டு சேல்ஸ்க்கு மேப்பிங் பண்ணும். 102 ரெக்கார்டு சேல்ஸ்க்கு மேப்பிங் பண்ணும். 103 மேப்பிங் ஃபார் த சேல்ஸ், 104 மேப்பிங் ஃபார் த சேல்ஸ், 105 மேப்பிங் ஃபார் த சேல்ஸ். அகைன் 101 mapping for the accounts, 102 mapping for the accounts, 103 mapping for the accounts, 104 also mapping for the accounts, 105 mapping for the accounts. Again 103 mapping for 101 mapping for marketing, 102 mapping for marketing, 103 mapping for marketing, 104 mapping for marketing, 105 mapping for marketing. So அவுட்புட் ஆஃப் த ரெக்கார்ட்ஸ் எத்தனைன்னா 15 ரெக்கார்ட்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி இல்ல இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கூட இருக்குங்க. என்னன்னா 101 சேல்ஸ்க்கு மேப்பிங் ஆகுது, 102 மேப்பிங் ஃபார் 101 மேப்பிங் ஃபார் அக்கவுண்ட்ஸ், அகைன் 101 மேப்பிங் ஃபார் மார்க்கெட்டிங். So 101 is mapping for 3 records: sales, accounts, marketing. 102 mapping for sales, accounts, marketing. 103 mapping for sales, accounts, marketing. 104 mapping for sales, accounts, marketing. 105 mapping for sales, accounts, marketing. So ஒரு ரெக்கார்டுங்க 3 ஒரு ரோ எத்தனை அவுட்புட் வருதுன்னா 3 ரெக்கார்ட்ஸ் வருது. 101 க்கு எத்தனை ரெக்கார்ட்ஸ் அவுட்புட்னா 3 ரெக்கார்ட்ஸ், 102 க்கு 3 ரெக்கார்ட்ஸ், 103 க்கு 3 ரெக்கார்ட்ஸ், 104 க்கு 3 ரெக்கார்ட்ஸ், 105 க்கு 3 ரெக்கார்ட்ஸ். சோ டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எத்தனைன்னா 15 ரெக்கார்ட்ஸ். இன்னொரு இது கூட இருக்குங்க, 15 ரெக்கார்ட்ஸ் எப்படி வருது நம்ம ஆன்சர் இமிடியேட்டா சொன்னோம்னா இஎம்பில 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட் டேபிள்ல 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. 5 into 3 alanga 15 records. ஓகேங்களா? இதுக்கு நம்ம கமாண்ட் பார்த்தோம்னா
select EAD, e-name, salary, department name, location, EMP, department. ஓகேங்களா? இங்க இன்னொன்னு நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. எதுன்னா டிபார்ட்மெண்ட் ஐடியான்றது நம்ம கமாண்ட்ல காட்ட மாட்டோம், எப்போ காட்டக்கூடாது கூட. எதுக்குன்னா அது ஜஸ்ட் நமக்கு பேக் எண்ட்ல சப்போர்ட்டிங்கா இருக்கும், அவ்வளவுதான். அவுட்புட் பிரசன்ட் ஆகாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னன்னா இங்க டிபார்ட்மெண்ட் நேம் பிளேஸ்ல டிபார்ட்மெண்ட் ஐடியான்றதை என்டர் பண்ணிடுவாங்க. சோ எப்போ அப்படி பண்ணாதீங்க. கம்பல்சரி ஜாயின்ஸ் பண்ணணும்னா ஒரு காலம் நேம்ன்றது ஈக்குவலா இருக்கணும். பட் it is not presented in the command and it is not presented in the output. ஓகேங்களா? சோ கார்ட்டீசியன் ஜாயின் கமாண்ட் select EAD, e-name, salary, department name, location from EMP, சோ ஒரு ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட் டேபிள்ல 3 ரெக்கார்ட்ஸ்க்கு மேப்பிங் ஆகுது. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எத்தனைன்னா 15 ரெக்கார்ட்ஸ். பார்த்தோம்னா 101 3 times, 102 3 times, 103 3 times, 104 3 times, 105 3 times. Total number of records is 50. ஓகேங்களா? சோ இதுங்க கார்ட்டீசியன் ஜாயின். இந்த செக்ஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்னா what is join, what are the types of joins, what is the Cartesian joins command and output. ஓகேங்களா? இது இந்த ஜாயின்ஸ் பத்தி நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோன்றது ஒண்ணு போஸ்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் எக்ஸ்கியூஷன் எப்படி பண்றது அந்த கூட போஸ்ட் பண்ணிருக்காங்க கோச்சிங். நீங்க பார்க்கும்போது எக்ஸ்பிளனேஷன் பாருங்க, அட் த சேம் டைம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது கூட பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? Thank you friends, thank you and Jai.